நம்ம வீட்ல செவுத்துல பெயிண்ட் எல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ஒரு ப்ராடக்ட். இந்த ஃபர்னிச்சர் எல்லாம் செவரோட ஒட்டி போடும்போது அங்க வந்து ஒரு பிளாக்கா ஒரு மார்க் விழுகுது. அது மட்டும் இல்லை, இந்த டோர் டச் ஆகிற இடம், நம்ம கபார்டெல்லாம் ஓப்பன் பண்ணும்போது அது செவுத்துல போய் அடிக்கும் இல்லையா, அங்கே பெயிண்ட் எல்லாம் சிப்பாக வாய்ப்பு இருக்கு. ஏதாவது பட்டு அந்த பெயிண்ட் சிப் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஒயிட் கலரில் அப்படியே வெளியில் தெரியும். அதனால இந்த பெயிண்ட் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக சர்ச் பண்ணி ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன். இது விதவிதமான சைஸில் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்குது. இது வந்து செல்ஃப் அடிசிவ் ஸ்ட்ரிப்பு. இதுலேயே கம் இருக்கும். நம்ம இப்படி எடுத்துட்டு நம்மளுக்கு எந்த இடத்துல தேவையோ அங்கே ஒட்டிக்கலாம். இப்போ டேபிள் எல்லாம் இந்த மாதிரி செவரை ஒட்டி போடுறோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிப்பை எடுத்துகிட்டு நம்ம அங்கங்கே ஒன்று ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு தின் கேப் வந்து அது மெயின்டைன் பண்ணிக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சிலிக்கான் தான் வந்து செவத்தை டச் பண்ணுது, நம்ம ஃபர்னிச்சர் டச் பண்ணாது. இந்த மாதிரி நம்ம ஒட்டி விட்டுறலாம். இந்த கபோர்டோட ஹேண்டில் வந்து ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் இந்த செவரை டச் பண்ணுது. இந்த சிலிக்கான் ஸ்ட்ரிப்பை வந்து இந்த ஹேண்டில் இப்படி ஒட்டி விட்டுறலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணும்போது அந்த மெட்டல் பீஸ் வந்து செவரை டச், இந்த பம்பர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இந்த டோர் டச் பண்ணுற இடத்துல பெயிண்ட் வந்து இப்படி சிப் ஆகுது இல்லையா, அங்கே வந்து இந்த மாதிரி பெரிய சிலிக்கான் பம்பர் ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சவுண்டும் வராது, பெயிண்ட்டும் சிப் ஆகாது, நம்ம சேஃபாக பார்த்துக்கலாம். ஸோ புதுசாக பெயிண்ட் அடிச்சிருக்க வீட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணும்னா கீழே லாங் வீடியோ டேக் பண்ணியிருக்கேன். அதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.